இன்னைக்கு நம்ம பார்க்குறது ஒரு பிம்பிள் பேஷண்ட், சிவியரா பிம்பிள் வந்த ஒரு பையன். ஏற்கனவே நான் உங்களுக்கு காமிச்சிருந்தேன். ஆஃப்டர் 30 டேஸ் அவனோட கண்டிஷன் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இப்பல்லாம் யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாமே நெறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கு. அதுல முக்கியமான விஷயம் முகத்துல வரக்கூடிய இந்த மாரி பிம்பிள், அக்னி ப்ராப்ளம், பிளாக் ஸ்பாட்ஸு, நெறைய ஸ்கார்ஸு, இந்த மாரி ஃபேஷியல் அழகு சம்பந்தமான பிரச்சனைகள். ஸோ ஒரு ஆளுக்கு நெறைய பிம்பிள்ஸ் இருக்குது, நெறைய முகப்பரு அடுக்கடுக்கா இருக்கு அப்படின்னா, அது ஒரு ஸ்கின் ப்ராப்ளம் அப்படின்னு மட்டும் யாருமே நெனைச்சிடக்கூடாது. ஆக்சுவலி இன்டர்னலா பாடியில இருக்கக்கூடிய நெறைய இம்பேலன்ஸ் விஷயங்கள் பிம்பிள் மாதிரியா நமக்கு வெளியே தோன்றதுக்கான வாய்ப்பு உண்டு. யூசுவலா ஆயில் ஸ்கின் இருக்கக்கூடிய பீப்பிள், நெறைய எண்ணெய் சுரப்பு கோலங்கள் உள்ள பீப்பிளுக்கு இந்த மாதிரி பிம்பிள்ஸ் வர்றதுக்கு சான்ஸ் உண்டு. அது மட்டும் ஒரு காரணம் கிடையாது. ஹார்மோனல் இம்பேலன்ஸ், அப்புறமா தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்ஸு, ராத்திரி பகலா தூங்காம இருக்கிறது, வித்தியாசமான டயட்டுகள், அந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டங்களா இருக்கட்டும், இம்பேலன்ஸ்டு டயட்டு, நெறைய ஸ்வீட்ஸு, சாக்லேட்ஸ் மாதிரியான ஃபுட் சாப்பிட்றது, ஆயிலி ஃபுட்ஸ், இதெல்லாமே ஒரு முக்கியமான காரணமா அமையும். ஸோ நெறைய டைப் ஆஃப் பிம்பிள் கேசஸ் எல்லாமே நமக்கு வருவாங்க. அதில் நார்மலா சின்ன சின்ன பிம்பிளா இருக்கும். சிலருக்கு அக்னி வல்காரிஸ் அப்படின்ற அந்த ஸ்டேஜில் சிவியரா வருவாங்க. எப்படி வந்தாலுமே நாம நம்மளோட கிளினிக்ல அவங்கள ட்ரீட் பண்ணும்போது பிளைனா ஒரு ஸ்கின் ப்ராப்ளம் மாதிரி ட்ரீட் பண்ணாம, அதுக்கு என்ன ரூட் காஸ் அப்படின்றத கிளியரா அனலைஸ் பண்ணி முடிச்சுட்டு தான் அந்த ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்றோம். ஸோ இந்த பாய்க்கு ஒரு 30 டேஸுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போதைக்கு ட்ரீட்மெண்ட்ல இருக்கும்போது, நம்ம ட்ரீட்மெண்ட் இன்னும் கம்ப்ளீட் பண்ணல, இப்போது இருக்கிறதுக்கும் எவ்வளவு டிஃப்ரென்ஸ் இருக்கு அப்படின்றத நீங்க கிளியராகவே பார்க்க முடியுது. ஸோ இந்த சேம் பேஷண்ட் நிறைய மாசங்களா ஸ்கின் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருந்த நபர் அப்படின்றத ப்ரீவியஸ் வீடியோவில் நான் உங்களுக்கு அதை எக்ஸ்போஸ் பண்ணியிருப்பேன். ஸோ எனிவே இந்த பிம்பிளோட ரூட் காஸ் கண்டுபிடிச்சிட்டு சித்தாவில் நாம் ட்ரீட் பண்ணும்போது இதுக்கு எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணக்கூடிய க்ரீம்ஸ் நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் ஃபேஸை வாஷ் பண்ணுறதுக்கான ஸ்பெஷலைஸ்டு அந்த ஃபேஸ் வாஷ் மெட்டீரியல் நம்ம ரெடி பண்ணுறோம். தேவைப்படக்கூடிய பேஷண்ட்ஸுக்கு ஃபேஸ் மாஸ்க் கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் இன்டர்னல் மெடிசின் தேவையை பொறுத்து கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி வைடாக நம்ம யோசித்து ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய அந்த சுச்சுவேஷன் உங்களுக்கு நல்லாவே புரியும். அன்னெசரியாக ஒரு பிம்பிள் வருது, அது ப்ரொஜெக்ட் ஆகி நிற்குது அப்படின்ட்டு அதை ஸ்க்யூஸ் பண்ணி நசுக்கி வெளியே எடுத்துடாதீங்க. அது ஸ்கார் மாதிரி தழும்பாக ஃபார்ம் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய நிறைய க்ரீம்ஸ் இருக்குது, ஸ்டீராய்டு க்ரீம்ஸ் எல்லாமே இருக்குது. அதை மெடிக்கல் அட்வைஸ் இல்லாமல் தேவையில்லாமல் வாங்கி யூஸ் பண்ணி காம்ப்ளிகேஷனுக்கு கொண்டு போயிடாதீங்க. ஏன்னா ஸ்கின்னோட நார்மல் ஸ்கின் டெக்ஸ்சரே மாறுறதுக்கான சான்ஸ் உண்டு. செல்ஃப் ட்ரீட்மெண்ட் தேவையில்லாமல் எடுக்காதீங்க. கேர்ஃபுல்லாக இருங்க. ரொம்ப கூலாக நிறைய வாட்டர் குடிங்க, நல்லா தூங்குங்க. அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்ஸை போட்டு தலையில் அமுக்கிட்டு இருக்காம ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அன்னெசரி மெடிசின்ஸும் எடுக்காதீங்க. ஸோ இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். அன்டில் பை.